பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. கோவை டவுன் ஹால் பகுதியில் பரிசு புனித மைக்கேல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை நிகழ்வானது நடைபெற்றது. இதில் 1000 கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகத்துடன் துவங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவை டவுன் ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நிகழ்வானது நடத்தப்பட்டது. கோவை மறை மாவட்ட ஆயர் தாமஸ் ஆக்வினஸ் இந்த சிறப்பு திருப்பலியை துவக்கி வைத்தார். குழந்தை இயேசு உருவ பொம்மை அனைவரிடமும் தூக்கி காட்டி குழந்தை இயேசு பிறப்பை தேவாலயத்தில் அவர் அறிவித்தார். பின்னர் அதனை குடிலில் வைத்த பின் ஆராதனைகள் மற்றும் சிறப்பு திருப்பலி நிகழ்வுகளை மறை மாவட்ட ஆயர் தாமஸ் ஆக்வினாஸ் நடத்தினார். இந்த சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வில் 1000 கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். முன்னதாக பேட்டியளித்த மறை மாவட்ட ஆயர் தாமஸ் ஆக்வினாஸ் கூறியதாவது: ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்த நாள் இன்று எனவும் நாட்டில் சமாதானம் அமைதி நிலவ வேண்டும், போராட்டங்கள் போன்றவை ஒழிய வேண்டும் எனவும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சமாதானம் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என இந்த சிறப்பு திருப்பலியில் வேண்டுதல் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையினை உற்சாகமாக கொண்டாடி வருவதாகவும் கிறிஸ்துமஸ் கேக் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டு சிறப்பாக பண்டிகையினை கொண்டாட இருப்பதாக தேவாலயத்திற்கு வந்திருந்த கிறிஸ்துவர்கள் தெரிவித்தனர். சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்துவர்கள் மட்டுமின்றி பிற மதங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதை கிறிஸ்மஸ் விழா என்று சொல்லுகின்றோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்த நாள் கிறிஸ்து ஜெயந்தி என்று சொல்லுகின்றோம். எதற்காக இறைவன் மனித அவதாரம் எடுத்தார் என்றால், மனிதனை சந்தித்து தன் அன்பை காட்டி எல்லா வகையான கொடைகளை கொடுப்பதற்காக பிறந்தார். இன்று அந்த இறைவன் சமாதானத்தை அமைதியும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். இன்றைய சூழலில் நமக்கு தேவை சமாதானம், அமைதி. ஏனெனில் நாட்டுக்கு நாடு போர்கள் நடக்கின்றது, போராட்டங்கள், தீவிரவாதங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கின்றது. இந்த சூழலில் இறைவன் கொண்ட அமைதி எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். 12 மணி அளவில் நாங்கள் வழிபாட்டை ஆரம்பிப்போம். அப்பொழுது அனைத்து மக்களுக்காக வழிபாடை ஒப்புக் கொடுக்கின்றோம். வருகின்ற புத்தாண்டு எல்லாருக்கும் ஆசி நிறைந்த ஆண்டாக, சமாதானம் நிறைந்த ஆண்டாக, சண்டைகளும் சச்சரவுகளும் போர்களும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்ற ஒரு இடமாக அமைய வேண்டும் என்று கிறிஸ்துநாதரை, எங்களுடைய அருள்நாதரை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். இறைவன் கொண்ட அமைதி, சமாதான, செழுமை, வளமை எல்லா இல்லங்களிலும் குடும்பங்களிலும் நிறைத்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். நன்றி. ஆமென். தென் மாவட்டங்கள்லாம் இப்போ மழை வெள்ளத்தால் பாதிச்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தூத்துக்குடி இந்த மாதிரியான மாவட்டங்களில் இப்போ பல நிகழ்ச்சிகளே ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழலில் இங்கே பிரார்த்தனைகள் வந்து என்ன மாதிரியான வேண்டும்? அவர்களும் எல்லா வகையான அவல நிலையிலிருந்து மீட்கப்பட்டு அரசாங்க உதவி பெற்று அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பொருள் உதவி, பண உதவியும் செய்து கொண்டிருக்கின்றோம். தேங்க்யூ. செயின்ட் மைக்கேல் சர்ச்சுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, ரொம்ப செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே ரொம்ப ஃபேமஸானது இந்த கோயம்புத்தூர்லேயே பெரிய சர்ச் இது தான். தேங்க்யூ. நாங்கள் வந்து யூஸ்வலாக கிறிஸ்மஸ் வந்து சர்ச்சுக்கு 12 o'clock சர்ச்சுக்கு வருவோம். சர்ச்சுக்கு வந்து மாஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 o'clock வரைக்கும் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். யூஸ்வலாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஜீசஸோட பர்த்டே வந்துட்டு மாஸ் வந்துட்டு பயாஸாக கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டே. கிறிஸ்மஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எப்போவுமே பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நாங்கள் கொண்டாடுவோம். ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபேமிலி, நான் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன்.
வெக்கேஷனுக்கு வந்து வின்டரில் வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆக்சுவலி வி என்ஜாய் டியூரிங் கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன். Informação católica